ஹாய் மகளே. தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய். எனக்கு ஒரு 2 சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, நம்ம தமிழக சினிமா நூற்றாண்டு விழா 100, அதில் தளபதி விஜய் மட்டும் தனியாக உட்கார வச்சு மற்ற எல்லாரும் முன்னாடி வந்து கொண்டாட்டமாக உட்காந்துருந்தாங்க. இன்னொன்று, 2வது, கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நியூ இயர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க மெரினா பீச்சு. அந்த பீச்சில் விஜய் வராததுனால தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை நடிகர்களும் போயும் அங்கே அந்த மீட்டிங்கு அந்த விழாவே காஞ்சி போய் கிடந்தது. இந்த 2 நிகழ்ச்சியும் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயை காயப்படுத்துறதுக்கு நீ ஒரு கூத்தாடி அப்படின்னு அந்த பத்திரிக்கைக்காரவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த கூத்தாடிகளே ஒரு கூத்தாடிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மெனக்கட்டு போயிட்டு அங்கே ஒருத்தன் வராததுனால அந்த கூட்டமே வேஸ்ட்டாக போச்சு. அப்போ என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தனா வந்து விஜயோட என்னென்னலாம் ஆராய்ஞ்சு பார்த்து குறை சொல்லலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. 70 வயசு 75 வயசு நடிகர்கிட்ட போயிட்டு பெரிய மேடையில் நின்று காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் டக்குன்னு பதில் சொல்லி அப்படின்னு சொல்லுவாராம். என்ன, ஆனால் நாட்டு நடப்புக்கு எந்த பேச்சும் பேச மாட்டாராம். ஒரு இளைஞர்களுக்கு உண்டான மோட்டிவேஷனல் எதுவுமே கொடுக்க மாட்டாராம். ஆனால் ரசிகர்கள் அப்படிங்கிற போரில் அந்த ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு கேங்கில் விஜய் வந்து தவறாக வழி நடத்துகிறாராம். இது அரவிந்தசாமி. விஜயகாந்த் மகனுக்கு நீ ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது அம்பிகா. நான் நினைக்கிறேன் விஜயகாந்துக்கு விஜய் அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் தான். அதனால விஜய் ஹிட் ஆகிட்டாரு. அப்போ விஜயகாந்த் மகனுக்கும் அவர் அறிமுகப்படுத்தினார்ல, ஏன் அவர் ஹிட் ஆகலை? உழைப்பு மேடம், உழைப்பு இருந்தால் தான் ஒருத்தன் முன்னேறி வர முடியும். உழைப்பு இல்லாமல் முன்னேறவே முடியாது. பெரிய டைரக்டர் பாரதி ராஜா, அவர் மகனே முன்னேற முடியலை. உழைப்பு ஒவ்வொரு தடவையும் தன்னைத்தானே அவமானங்கள்லேருந்து செதுக்கிக்கிட்ட தன்னம்பிக்கை. நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அண்ணனுக்காக. நீங்கள் சினிமா உலகத்தில் கூத்தாடியின் பட்டம் கெட்டவும் வேணாம், கூத்தாடிகள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். பொதுமக்கள் நாங்கள் இருக்கோம். இன்றைய தலைமுறை, நேற்றைய தலைமுறை, நாளைய தலைமுறையும் தளபதிக்காக இருக்கிறோம். விஜய் அண்ணா, வெல்கம் பேக். சிவகாசி உங்களை தூரத்தில் இருந்துனாலும் ஓரமாக நின்று டாட்டான்னு காட்டிடுறேன்.